2012ஆம் ஆண்டு சொஸ்மா சட்டம் குறித்த மறு ஆய்வு பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் எங் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த சைஃபுடின், ஒரு கொள்கை மெமோரண்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாகவும் சொஸ்மா சட்டத்தின் கீழ் உள்ள 73 குற்றங்களையும் கூட்டரசு பிரதேச அரசியலமைப்பிற்கு ஏற்பவும் சர்வதேச மனித உரிமைகள் தரங்களுக்கு சமமாக சீரமைப்பதில் இந்த மறு ஆய்வு கவனம் செலுத்துவதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். அரச மலேசிய போலீஸ் படை, வழக்கறிஞர் மன்றம், சுஹாகாம், நீதித்துறை, அரசு சாரா நிறுவனங்கள், கல்வியாளர்கள், சட்ட வல்லுநர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் தொடர்ச்சியான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மறு ஆய்வின் முக்கிய நோக்கம் பிணை விதிகள் தொடர்பான பிரிவு 13 என்று அவர் கூறினார். அமைச்சரவை ஒப்புதலுக்கு பிறகு முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படும். நஜீப் நிர்வாகத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட சொஸ்மா சட்டம் முன்னர் விசாரணையின்றி காலவரையற்ற தடுப்பு காவலுக்கு அனுமதித்த உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் ISAவிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.